ராஜா ராணி, தெறி, மெர்சல், பிகில் என 4 பிளாக்பஸ்டர் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் வெற்றி பட இயக்குநராக அறியப்படுபவர் இயக்குனர் அட்லி. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களின் உதவி இயக்குநராக இருந்து முறையாக அனைத்தையும் கற்றுக்கொண்டு களத்தில் அனைத்தும் சிக்சர்களாக அடித்து நொறுக்கி வருகிறார். ஆம், இப்படி தொடர் தமிழ் படங்களை கொடுத்தவர் பாலிவுட் திரையுலகில் என்ன பெரிதாக செய்துவிடப் போகிறார் என்றுதான் பலரும் சிந்தித்து வந்தனர். ஆனால் அதற்கெல்லாம் விடையாக அமைந்தது ஜவான் படத்தின் மெகா பிளாக்பஸ்டர் வெற்றி. ஆம், இன்று இந்திய அளவில் தேடப்படும் இயக்குநர்களில் முக்கியமான ஒருவராக அட்லி உருவாகி உள்ளார். ஆம், பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் வெளியாகி இன்று இந்தியா முழுவதும் திரையரங்குகளை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது ஜவான். ஷாருக் கான், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, தீபிகா படுகோன், விஜய் சேதுபதி, பிரியாமணி, சன்யா மல்கோத்ரா, சுனில் குரோவர், யோகி பாபு, ரித்தி டோக்ரா உள்ளிட்ட தமிழ், ஹிந்தி என 2 விதமான மொழி பேசும் நடிகர்கள் பங்களிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி மக்களின் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. தற்போது வரை இப்படம் 907 கோடிகளை அள்ளி உள்ளது. இன்னும் கொஞ்ச நாட்கள் படம் ஓடினால் 1000 கோடிகளை எளிதாக எட்டிவிடும். அப்படி தொட்டுவிட்டால் 1000 கோடிகளை சாத்தியமாக்கிய முதல் தமிழ் இயக்குனர் என்கிற பெருமை அட்லியின் பாதையில் ஒரு கிரீடமாக அலங்கரிக்கும். இதுவரை எந்த ஒரு தமிழ் இயக்குனர் படமும் 1000 கோடியை தொட்டது இல்லை. எனவே ஜவான் மூலம் அட்லி அந்த சாதனையை நிகழ்த்துவார் என திரையரங்கு உரிமையாளர்கள் கணித்துள்ளனர். மௌனம் பேசியதை படத்தின் மூலமாக 2000 ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை த்ரிஷா. தொடர்ச்சியாக நம்பிக்கை அளிக்கும் வகையில் த்ரிஷா நடித்த படங்கள் பிளாக்பஸ்டர் ஹிட் அடிக்க அவரின் மார்க்கெட் மற்றும் ரீச் நாளுக்கு நாள் பெருகியது. ஆம், எனக்கு 20 உனக்கு 18, லேசா லேசா, 6, கில்லி, திருப்பாச்சி, சாமி, உனக்கும் எனக்கும், கிரீடம், விண்ணை தாண்டி வருவாயா என இப்படி அடுத்த 8 வருடங்களில் த்ரிஷாவின் வளர்ச்சி விண்ணை தொட்டது எனலாம். ஆம், தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் சக்கை போட்டு வந்தார் த்ரிஷா. இவர் நடித்த அனைவருமே பெரிய ஹீரோக்கள் என சொல்லும் வண்ணம் இவரின் படங்கள் அமைந்தன. வெறும் ஹீரோயின் ரோல் ஏற்று நடித்து வந்த த்ரிஷா பின்னர் கதாபாத்திரங்களை, அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்கள் அல்லது கதைக்களம் கொண்ட படங்கள் என இவரின் ட்ராக் மாற துவங்கியது. ஆனால் அப்படி இவர் கதையின் நாயகியாக ஏற்று நடித்த படங்கள் தோல்வியை தழுவின. ஆனால் 2018 ஆண்டு வெளியான 96 படத்தின் மூலம் ஜானு என்கிற ரோலில் மாஸ் கம்பேக் கொடுத்தார் த்ரிஷா. ஆம், அதன் பின்னர் இவர் காட்டில் வெற்றிதான். பேட்டா, பொன்னியின் செல்வன் பார்ட் 1, இது ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம், இது கொஞ்சம் முன்னாடிலேருந்து போயிடலாம்டா, 96லேருந்து கொஞ்சம் முன்னாடி. ஆனால் 2018 ஆண்டு வெளியான 96 படத்தின் மூலம் ஜானு என்கிற ரோல் மாஸ் கம்பேக். ஆனால் 2018 ஆண்டு வெளியான 96 படத்தின் மூலம் ஜானு என்கிற ரோலில் மாஸ் கம்பேக் கொடுத்தார் த்ரிஷா. ஆம், அதன் பின்னர் இவர் காட்டில் வெற்றிதான். பேட்ட, பொன்னியின் செல்வன் பார்ட் 1, 2, ராங்கி, லியோ என தற்போது மீண்டும் புகழ் உச்சத்தில் செகண்ட் ரவுண்டுக்கு தயாராகிவிட்டார் த்ரிஷா. ஆம், விடாமுயற்சி, கமல் 234, விஷ்ணுவர்தன், சல்மான் கான் கூட்டணியில் உருவாகும் படம் என தொடர்ச்சியாக பிஸியாக உள்ளார் நடிகை த்ரிஷா. மேலும் இவரின் சம்பளமும் தமிழ் சினிமாவில் 7 முதல் 8 கோடிகள் என்றும் பாலிவுட்டில் 15 கோடிகள் வரை தர தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இது த்ரிஷா ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக பார்க்கப்படுகிறது.